எந்த மாநிலத்திலும் இல்லாத கொடுமை தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் நடப்பதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் பொள்ளாச்சியில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் பொள்ளாச்சி மற்றும் கிணத்துக்கடவு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தலைவர் விக்ரமராஜா, சாதாரண வியாபாரிகளை பாதுகாக்க அரசு சிறப்பு சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தில் எரிவாயு சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல் உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு சிலர் ஹோட்டல்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மாநாட்டில் மத்திய அரசு எரிவாயு பிரச்சனையிலே சிக்கியிருக்கின்ற ஹோட்டல் உரிமையாளர்கள் சிறு சிறு ஹோட்டல்கள் எல்லாம் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பாதுகாப்பதற்கு போர்க்கால அடிப்படையிலே எத்தனை நாளுக்கு ஒரு சிலிண்டர் இருந்த வீதமாக கடைகளை பூட்டாத வகையில் பாதுகாப்பதற்கு சிலிண்டர் வழங்கிட வேண்டும் என்பதை கோரிக்கை வலியுறுத்துகிறோம். இதை சமாளிக்க மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் சிலிண்டர் விநியோகத்தை ஒழுங்குபடுத்தி கடைகள் மூடப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதேபோல் தேர்தல் காலங்களில் வியாபாரிகள் அச்சுறுத்தப்படுகின்றன என குற்றம் சாட்டிய அவர், தேர்தல் என்றாலே பயப்பட வேண்டிய சூழல் தமிழகத்தில் உருவாகி உள்ளது என்றார். அண்டைய மாநிலமான கேரளாவில் கூட இத்தகைய நிலை இல்லை என்றும், தமிழகத்தில் தேர்தல் அதிகாரிகள் வியாபாரிகளை குறிவைத்து செயல்படுகின்றன என்றும் தெரிவித்தார். அதேபோன்று தேர்தல் ஆணையம் எங்களை எல்லாம் வியாபாரிகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. தேர்தல் என்று சொன்னாலே பயப்படக்கூடிய சூழலை அரசு உருவாக்கி இருக்கிறது. இந்த பயத்தை தெளிவுபடுத்திட வேண்டும். ஒரு மாநிலத்திலும் இல்லாத கொடுமை தமிழகத்திலே நடக்கிறது. அண்டை மாநிலம் கேரளாவில் கூட தேர்தல் இருக்கிறது. இது போன்று பறக்கும் படை அல்ல, வியாபாரிகளை பணம் புடுங்குவதில்லை. ஆனால் இங்கிருக்கின்ற தேர்தல் அதிகாரிகள் வியாபாரிகளை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள். வியாபாரிகள் வீட்டிலிருந்து எங்கு செல்லுகின்றார்கள் என்று வேவு பார்த்து பிடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. வியாபாரிகள் செல்லும் இடங்களை கண்காணிக்கும் நிலை உள்ளது எனவும், தேர்தல் அதிகாரிகள் தங்களின் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் மார்ச் 31 சென்னையில் அடையாளமாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், தேர்தல் முடியும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர் கூறினார். மேலும் வியாபாரிகளின் கோரிக்கைகளும் ஆளும் அரசு மற்றும் எதிர்க்கட்சிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன என்றும், எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்கும் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்றும் விக்ரமராஜா தெரிவித்தார்.